அடிக்கடி வீட்டில் இந்த ப்ராப்ளம் வரும்ல. நம்ம என்ன தான் பார்த்து இத்தனை பேர் தான் இருக்காங்க, அதுக்கு இவ்வளோ சாதம் வடித்தா போதும் அப்படின்னு நம்ம வடித்தாலும் ஒரு கைப்பிடி சாதம் கன்ஃபார்மாக மிஞ்சி போயிடும். அது என்னடா பண்ணுறது, தூக்கி போகிறதுக்கே மனசு இல்லாமல் நம்ம தூக்கி போயிடும். நான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். வடித்த பழைய சாதமாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்நாக்ஸ் பண்ணால் பழைய சாதத்துலேயே அந்த ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்குன்ற அளவுக்கு ரொம்ப இனோவேட்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸோட நம்ம இந்தியன் ஃப்ளேவர்ஸோட ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது பேர் அரான்சினி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என் அன்பு வணக்கம். ஸோ என்கிட்ட ஒரு டம்ளர் வடித்த பழைய சாதம் வச்சுருக்கேன். பழைய சாதம் தான் பொண்ணும் இல்லை, மத்தியானம் வடித்த சாதம் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு கூட இந்த ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணிவிட முடியும். ஸோ ஒரு டம்ளர் வடித்த சாதத்தை நான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 பீன்ஸு, அரை கேரட்டையும் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1/4 வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிக்கிறேன். 2 பல்லு பூண்டையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் சூப்பராக வெட்டியாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி மிளகாத்தூள்லாம் சேர்த்து சூப்பராக அரான்சினி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்துடலாம். அதோட வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அதோட அரை டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வடித்த சாதத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நான் ஏன் சேர்க்குறேன்னு பல பேருக்கு தெரியும். இந்த வீடியோ மூலமாக நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒய் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தோன்னே மிளகுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கான்னு உங்கள் பருவத்தை வசதி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான விஷயம் அதில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த சாதம் நல்லா ஆறத்துக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக அரான்சினியை பிரெட் க்ரம்ஸில் தான் கோட்டே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பிரெட் க்ரம்ஸை யூஸ் பண்ணாமல் நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா தந்தூரி பாப்படை யூஸ் பண்ண போகிறோம். இந்த தந்தூரி பாப்பட் சின்ன கடையிலேருந்து நல்லா சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். பாப்படுன்னு சொன்னால் கிடைக்கும், இல்லை தந்தூரி பாப்படுன்னு சொன்னால் கிடைக்கும், இல்லை பஞ்சாபி பாப்படுன்னு சொன்னால் இது கன்ஃபார்மாக கிடைக்கும். நம்ம ஊர் அப்பளம் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் மிளகுத்தூள்லாம் இருக்கும். அப்படி இருந்தால் அது தந்தூரி பாப்பட். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி பாப்படு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற அப்பளத்தை நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உடச்சி மிக்சியில் போட்டு 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். இந்த அரான்சினியை பிரெட் க்ரம்லேயோ எதுலையாவது கோட் பண்ணுன்னா எக்கில் டிப் பண்ணி எடுப்பாங்க. நான் இதை பியோர் வெஜிடேரியன் டிஷ்ஷாக நான் அதை பண்ணுறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவில் 1 டம்ளர் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதில் தான் உருண்டை பிடிச்சி அதில் டிப் பண்ணி இந்த பாப்படில் நான் கோட் பண்ண போகிறேன், க்ரம்ஸ் மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மொத்த பாலையும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நான் சீஸை கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது மசுருலா சீஸ். உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்க கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ செடார் சீஸோ மசுருலா சீஸோ இல்லை ஸ்லைஸ் சீஸ் தான் அங்கே கிடைக்கும் அப்படின்னா கூட எந்த சீஸ் கிடைக்குதோ நீங்கள் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை எங்கள் ஊர்லலாம் சீஸே கிடைக்காது அப்படின்னா அந்த ஸ்டஃபிங்கே பண்ணாமல் ஜஸ்ட்டு உருண்டை மட்டும் பிடிச்சி க்ரம் பண்ணி போட்டுக்கலாம். நான் என்கிட்ட சீஸ் கிடைச்சதுனால நான் மசுருலா சீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி உருண்டை பிடிக்கும்போது அதை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன்.
மிதமான சூட்டில் இந்த அராஞ்சினியை ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.